ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு ஸ்ரீனிவாசம் சமையல். இன்னைக்கு வீடியோவில் ஹெல்தி லட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த லட்டு வந்து எங்கள் அத்தை பண்ணுவாங்க எங்கள் வீட்டில். என் ஹஸ்பண்டுக்கு வந்து இது ரொம்ப பிடிக்கும். செஞ்சு வச்ச உடனே பிளேட்டு காலி ஆயிரும். அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த லட்டு. ரொம்ப ஆரோக்கியமானதும் கூட. இந்த லட்டில் வந்து நம்ம பாசிப்பருப்பு, கடலைப்பருப்பு, பொரிகடலை, முந்திரி பருப்பு, எள்ளு இது எல்லாமே சேர்க்கிறோம். இதுல நிறைய மினரல்ஸும் விட்டமின்ஸும் இருக்கு. அயர்ன், பொட்டாசியம், விட்டமின் B6, விட்டமின் A, நிறைய ஃபைபர், இது எல்லாமே இந்த லட்டுல இருக்கு. வாங்க இன்னைக்கு வீடியோல ஹெல்தி லட்டு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு பேன்ல ஒரு 200 கிராம் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. பாசிப்பருப்பை வந்து நல்லா வாசனை வர்ற வரைக்கும் வறுத்துக்கோங்க. ஸ்டவ்வை வந்து நல்லா லோ ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. இந்த மாதிரி லேசா ப்ரௌன் ஆனதுக்கு அப்புறமா நம்ம எடுத்துடலாம். நம்ம பாசிப்பருப்பு இந்த மாதிரி வறுத்துட்டு சேர்க்கறதுனால லட்டு நல்லா வாசனையா இருக்கும். அதுக்கப்புறம் அது கூடவேவும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொரிகடலை, ஒரு 15 போல முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை வந்து லேசா சூடு வர்ற வரைக்கும் நம்ம வறுத்த போதும். ரொம்ப இது வந்து கருகிடக்கூடாது. நம்ம முந்திரி பருப்பும் கடலைப்பருப்பும் ஏன் சேர்க்கிறோம்னா, நம்ம லட்டு பிடிக்கிறப்ப நல்லா வந்து உருண்டு வரும். அதுக்காக இது ரெண்டும் நம்ம சேர்க்கிறோம். இப்போ இந்த அளவுக்கு இது வறுத்தா போதும். இதை எடுத்து துண்டா ஒரு பிளேட்ல வச்சிருங்க. இப்போ அது கூடவேவும் 250 கிராம் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்திருக்கேன் நான். இப்போ இந்த வேர்க்கடலையை வந்து கருகாம நல்லா லோ ஃப்ளேம்ல வச்சு வறுத்துக்கோங்க. இந்த மாதிரி அதனுடைய மேல் தோல் எல்லாம் அப்படியும் உறிஞ்சு அப்படியே வெடிச்சு வரும். அந்த பதம் வரைக்கும் நம்ம வறுத்துக்கிட்டா போதும். இப்போ வந்து இது சரியான பதம். இது இப்போ நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா இது தோல் எல்லாம் நீக்கிட்டு நம்ம அரைக்கணும். இப்போ இதுக்கப்புறமா வந்து இந்த லட்டு இன்னமும் ஹெல்த்தியா இருக்கிறதுக்காக ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துருக்கிறேன் நான். நீங்க கருப்பு எள்ளு, வெள்ளை எள்ளு எதுனாலும் சேர்த்துக்கிடலாம். எள்ளு சேர்த்துட்டு எள்ளு நல்லா வெடிக்கிற வரைக்கும் நீங்க வறுத்துக்கோங்க. எள்ளு வந்து கருகிடக்கூடாது. கரிஞ்சன கசப்பாயிரும். இப்ப பாருங்க, எள்ளு நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்ப நம்ம எடுத்துடலாம். எடுத்துட்டு இதை வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம 5 விதமான இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்த்துருக்கோம். பாசிப்பருப்பு, எள்ளு, வேர்க்கடலை, அது கூடவேவும் முந்திரி பருப்பு, பொரிகடலை, இவ்வளவும் நம்ம சேர்த்துருக்குறோம். இது எல்லாமே வந்து ரொம்ப ஆரோக்கியமான பொருட்கள், ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும். இப்போ இதில் வந்து நம்ம பாசிப்பருப்பை தான் முதல்ல மிக்சியில் வந்து அரைக்கணும். ஏன்னா மற்ற பருப்புகள்லாம் சீக்கிரமாக வந்து அரைப்பட்டுரும். பாசிப்பருப்பு வந்து அரைக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கிடும். அப்போ பாசிப்பருப்பு முதல்ல நம்ம மிக்சியில் போட்டுக்கணும். இந்த மாதிரி பதத்தில் வந்து நீங்கள் மிக்சியில் பவுடர் பண்ணிக்கோங்க. அதாவது நல்லா ஃபைன் பவுடராக வந்து ஆக்கிக்கோங்க. பரபரன்னு இருக்கக்கூடாது. ஓரளவு நல்லா வந்து அரைச்சிருங்க. இதை முதல்ல அரைச்சிருங்க. இப்போ இது கூடவேவும் வாசனைக்காக 3 ஏலக்காய் வந்து போட்டுக்கோங்க. இப்போ இந்த ஏலக்காய் போட்டதுக்கு அப்புறமா வந்து நம்ம மற்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் இதில் போட்டு இந்த மாதிரி பதத்துக்கு வந்து அரைச்சிக்கிடணும். அதாவது வேர்க்கடலை, முந்திரி பருப்பு, இது எல்லாத்தையுமே போட்டுட்டு அரைச்சிக்கணும். இப்போ நம்ம அரைச்ச மாவு பார்த்தீங்கன்னா இப்படி பிடிக்கிறப்ப நல்லா இப்படி உருண்டு வரணும். இந்த பதத்துக்கு வந்து நீங்க அதை கிரைண்ட் பண்ணிக்கணும். இல்லை நம்ம தண்ணி எதுவுமே நம்ம சேர்க்கக்கூடாது. தண்ணியெல்லாம் அப்படியே வந்து அரைச்சிக்கணும். இப்போ இது வந்து இப்படியே இருக்கட்டும். இது கூட வந்து இனிப்பு நான் சேர்க்க போறேன். நான் இன்னைக்கு 250 கிராம் அளவுக்கு பொடிச்ச நாட்டு வெல்லம் சேர்த்துருக்கிறேன். இது வந்து கடைகளில் கிடைக்கும். அது நல்லா வந்து பவுடர் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. 250 கிராம் அளவுக்கு சேர்த்துட்டு மிக்சியில் நல்லா நீங்கள் அடிச்சிருங்க. மிக்சியில் ஓட்டிட்டு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது கூடவேவும் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் நல்லா சூடாக காய்ச்சிட்டு அது சூடோடையே அப்படியே ஊற்றிட்டு ஒரு ஸ்பூனால இந்த மாதிரி நல்லா வந்து கலந்து விட்டுருங்க. இந்த மாதிரி கலக்கிறதுனால லட்டு வந்து ரொம்ப வாசனையாக இருக்கும். நம்மளுக்கு லட்டு பிடிக்கிறதுக்கும் நல்லா வரும். அந்த சூட்லயே நம்ம கலந்து விடுறதுனால. இப்போ வந்து இந்த மாதிரி லேசா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச சைஸ்ல வந்து நீங்க இந்த மாதிரி உருண்டையா உருட்டிக்கோங்க. இந்த லட்டு வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். ரொம்ப ஆரோக்கியமான ஒரு லட்டு. இப்படி பாருங்க, இந்த அளவுல வந்து உருட்டி வச்சுக்கோங்க. இதை வந்து நீங்க ஏர்டைட் கண்டெய்னர்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தா 15 டேஸ்க்கு வரைக்கும் ஒண்ணுமே செய்யாது. ரொம்ப நல்லா இருக்கும். குழந்தைங்களுக்கு வந்து நீங்க லஞ்சுக்கு பேக் பண்ணி கொடுக்குறப்ப இதையும் பிரேக்ல சாப்பிட்றதுக்கு கொடுக்கலாம். ஈவினிங் டிஃபனா வந்து ஈவினிங் ஸ்நாக் டைம்ல வந்து சாப்பிட முடியும். ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானது. பெண் குழந்தைங்களுக்கும் சரி, இல்லை சின்ன குழந்தைங்களுக்கும் சரி, இந்த லட்டு வந்து ரொம்ப ஒரு ஹெல்தியான ஒரு லட்டு. கண்டிப்பா இந்த ரெசிபியை வந்து நீங்க
ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்ட்டு கமெண்ட் செக்ஷனில் எனக்கு கண்டிப்பாக உங்களுடைய ஃபீட்பேக் வந்து சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஸ்ரீனிவாசம் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தினம்தோறும் திருமண விருந்து உங்கள் ஸ்ரீனிவாசம் சமையலில். தேங்க்யூ.